ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எங்கெங்கே போயிட்டுருக்கோம்? திருச்சிக்கு ஒருத்தர் வீட்டுக்கு பால் காய்ச்சி போயிருக்கோம். திருச்சி கிடையாது, திருச்சிக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஆலம்பட்டி புத்தூர், நாங்கள் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக நடந்து போகும்போது உட்காந்து சாப்பிடுவோம். அந்த சாப்பிட்ற இடத்த வந்து தாண்டியாச்சு. பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இன்னும் ஊருக்குள்ளே எத்தனை ஃபங்க்ஷன்? 2 இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஒரு மேக்கப் இருக்குது, ஈவினிங் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணில் ஓரழகு, கையில் நூறழகு, உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு, என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:29. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 9:03 கிளம்பும் போயிட்டுருக்கோம். அந்த வீட் இன்டேன் சிலிண்டர் கம்பெனி கேஸ் இல்லைன்றாங்க. வண்டியாக வச்சுருக்கீங்க. இது மொட்டை வெயில நடந்து போவோம். எத்தனை மணிக்கு நடந்து போவோம்? 1 மணிக்கு மேலே நடப்போம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திருச்சி தான். அதுவும் ஒரு மரம் கூட இருக்காது அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா. ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் கூட இருக்காது. அந்த ஆலாம்பட்டி புதூரை விட்டு அடுத்த ஸ்டாப்னா ஜேஜே காலேஜ். அதுவும் அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காருவோம். ஜேஜே காலேஜ். அங்கே போனால் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து அடுத்து வந்து வண்ணாமலை குடிக்க போயிடுவோம். ஆனால் வந்து ஜேஜே காலேஜ் தான் கட்டாமல். அப்படியா? ஆமாம், இந்த சைடில் இருந்து பறந்து வந்து இந்த கேப்பில் போய் அந்த மாதிரி நின்றுச்சு. வேளாங்கண்ணி நடந்து போகும்போது எப்படி இருந்திருக்கும் உனக்கு? உனக்குள்ள அள்ளூட்டுருச்சுங்கிறியா? கொஞ்சம் தள்ளி வந்ததுனா அப்புறம் கூட்டம் 10 பேரும் நடந்து வந்திருந்தேன். அப்படியே அவ்வளோதான், ஜோலியே முடிச்சிருந்தேன். போயிட்டுருக்கோம். தம்பி வந்து தூங்கிட்டான். இன்ன வரைக்கும் முன்னாடி தான் படுத்துருந்தான். பாட்டு பண்ணா ஏமா பாடுற, பாடாதம்மா, அமைதியா வாமா அப்படிங்கிறியா, தூக்கம் வருதுமா அப்படிங்கியா. அப்புறம் மடியில் தான் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுருக்கீங்க. பாருங்க முன்னாடி எப்படி ஆக்கி வச்சிருக்கேன். அவங்க அப்பா திட்டுச்சே இல்லை பாரு. கார் டூர் வேறு கேட்டிருந்தீங்களா? கார் வந்து இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடிச்சா சர்வீஸ் போயிடும். 5000 கிலோமீட்ரு. அதாவது சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் புது கார் மாதிரி தெரியும். அதனால தான் இந்த கார் டூர் போடாமல் இருக்கு. ஏன்னா உள்ள ரொம்ப மோசமாக இருக்கு. அதுவும் என் மையன், ஐயோ அவன் கூட பரவாயில்ல, சின்ன பையன். இன்னும் ஒரு சின்ன குழந்தை ஒன்று இருக்கு. அதுக்கு மேலே என்னையும் சொல்றாரு. அம்மா நான் குழந்தைதாயா உனக்கு? போயிட்டு இருக்கோம். ஏங்க பால் காய்ச்சுக்கு போற, அடுத்து நீ எப்ப பால் காய்ச்சி வைக்க போற? சாயா வீட்டுக்கு போனால் பால் காய்ச்சிருவேன். டீ போடுறதுக்கு பால் காய்ச்சிருவேன். டீ காஃபியே குடிக்க மாட்டேன், டீ போடுறாராம் பால் காய்ச்சிருக்கு. 3-4 வருஷம் ஆயிரும். 3 வருஷம் ஆயிரும். எப்படி பார்த்தா 2 வருஷம் உருட்டிக்கிட்டே போறோம். ஐயோ சாமி, பஸ்ல வந்திருந்தா கூட நேரம் போயிருந்துருக்கலாம் திருச்சிக்கேன்னு. உருட்டுன்னு உருட்டுறாரு. கேட்டா மைலேஜ் கிடைக்கலையா? மைலேஜ் வேற கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. ஆனால் ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா விரட்டி ஓட்டினேன். சும்மா விரட்டி ஓட்டினேன். கரெக்டாக அந்த டயத்தில் பார்த்து செக் பண்ணேன், வெறும் 13 தான் கொடுத்துச்சு. சரி கொஞ்சம் ஆர்பிஎம், அது என்ன சொல்கிறது, ஆர்பிஎம்மை கம்மி பண்ணி ஓட்டினா மைலேஜ் தரும் அப்படின்னாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகி அப்படியே மெதுவாக பிக்கப் பண்ணி போயிருக்கேன். பார்ப்போம். உருட்டுல தூக்கமா வருது எனக்கே. தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் இடையில ஒரு கடையில் டீயை குடிச்சிட்டு, அது பேர் என்னது, பிளாக் டீ குடிச்சோம். சுகர் இல்லாம சுடுதண்ணி காய வச்சு குடிச்ச மாதிரியே இருந்துச்சு. சுடுதண்ணி கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. எப்படித்தான் அவங்கள விரட்டி ஓட்டுறாங்களோ, எங்க வீட்டுக்காரர் அதுதான் சொல்லிட்டு வர்றாரு. எப்படித்தான் ஃபுல்லாக விரட்டி ஓட்டுறாங்களோ, மைலேஜ் கிடைக்குமா? வண்டி வாங்கி இந்த 3 மாசத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். ஏங்க இந்த அளவுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னா
1859 கிலோமீட்டர் இப்போ வரலையும் ஓடி இருக்கு. ரிட்டர்ன் போகும்போது கண்டிப்பாக 4000 கிலோமீட்டர் தொட்டுரும். நான் பிளான் பண்ணி வந்தது என்னன்னா, சரி நம்ம திருச்சிக்கு தானே போகிறோம், அப்படியே பால் காய்ச்சி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு என்னோட கொழுந்தனார் வீட்டெல்லாம் இருக்காங்க, அப்புறம் நாத்தனார் வீடு எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. அதாவது ராபர்ட்டோட தம்பி தங்கச்சி எல்லாமே இங்கே தான் இருக்காங்க திருச்சியில். அவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா, சரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். சரி சர்ப்ரைஸாக போகலாம் அவங்களுக்கு சொல்லாமல் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தாங்க. அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. ரெண்டாவது திருச்சிக்கு முன்னாடியே நம்ம வந்து போயிடுற மாதிரி இருக்குது. ஊருக்குள்ளே வேறு 2 விசேஷம் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஏங்க நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. பார்த்தீங்கன்னா வண்ணாங்கோயில் வந்து தாண்டிட்டோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல, எந்த ஊர் பேர் தான் வண்ணாங்கோயில். நாங்கள் வந்துட்டு இங்கே சாப்பிட்றதுக்குலாம் உட்கார மாட்டோம், சும்மா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம். ஏன்னா ஃபுல்லாகவே மரமே இருக்காது. பஸ் ஸ்டாப்பில் உட்காந்தாதே, அதுவுமே அங்கங்கே தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணிடுவோம்னா, வண்ணாங்கோயிலில் வந்து இந்த நடந்து போகிறவங்களுக்கு கொட்டைங்க மாதிரி போட்டு தண்ணீர் பந்தல்லாம் போட்டிருப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களா. அது வாங்கி தின்ட்டு அந்த ஒரு ஆற்று போகும், அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்காக உட்காந்துருப்போம். எல்லோரும் வந்ததுக்கப்புறம் செட்டை சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் லாஸ்ட்டாக வந்தப்போலாம் கொடுமையாக பண்ணிட்டாங்க எங்கள் ஊருக்காரங்க. வழியை மாற்றி ஒரு குறுக்கு பாதுன்னு சொல்லிட்டு, இங்கிட்டுனாச்சு டவுனுக்குள்ளே போனால் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு போனால் கூட கொஞ்சம் நடந்த மாதிரி தெரியும், நேரம் போகிறதே தெரியாது. டக்குன்னே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். எங்கே ஆலம்பட்டி புதுறாங்க நைட்டு மத்தியானம் சாப்பிட்டு, ஆலம்பட்டி மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு கருமண்டபத்தில் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு நேராக கல்லணை போயிடுவோம். 2ஆம் நாள் நட ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணிட்டாங்க, டவுனுக்குள்ள கருமண்டபம் கூப்பிட்டு போகாமல் லாஸ்ட் நான் 3ஆவது வருஷம் நடந்து போகும்போது வேறு சைடு பூங்குடின்னு ஒரு ஏரியா. பூங்குடி ஏரியாவா சாமி, ஒரு இங்கிட்டுனாச்சு மரத்தை கண்ணில் பார்க்குறோம், அங்கிட்டு ஒரு மரம் கூட இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே போகிறோம் நாங்கள் பேசாம. டிராஃபிக் வேற, வெறியும் பாலம். என்னடா பண்ணுறதுன்ட்டு நம்மளே பாத யாத்திரையாக நடந்து போகிறோம். நம்ம நார்மலாக ரோட்டில் நடக்கிறதுக்கும் பாலத்து மேலே ஏறுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒன்றே விட்டாங்க எங்கள் ஊருக்காரங்க, ஏன்டா போனோம் நான் போச்சு. பாதி பேர் வந்து நீங்கள் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்க, நாங்கள் எப்பயும் போகிற வழியில் தான் போவோம்னு சொல்லிட்டு பாதி பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி கூட கலந்து போயிருந்துருக்கலாம். அதெல்லாம் மறக்கவே மாட்டோம். இப்போ வண்ணாங்கோயில் வந்தோடனே எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சைடு ஏரியா நல்லா இருக்கும் போல இருக்கு. இங்கிட்டு வயக்காடு இங்கிட்டு வயக்காடு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருக்கு ஏரியா. இப்படி இருக்கணுமா? இல்லை, இது கெஸ்ட் பெட்ரூம். ஹால் மட்டும் பெருசாக கட்டிட்டேன். நாங்கள் முன்னாடி இந்த வீட்டில் ஒரே ஒரு ரூம் ஒரு கிச்சன், ஒரு 4 கெஸ்ட் வந்தால் கூட ஹாலில் போய் போட்டு இருந்துச்சு. ஆனால் ஹால் மட்டும் 4 பெருசாக 3 பெட்ரூம் சின்னதாக பெருசாக. அதுதான் நல்லது. இன்னும் வந்து வேலை 20% அப்படியா? இது வந்து எங்களுக்கு ஓப்பன் கிச்சனாக
அது வேணாம் ஒன்று மட்டும் காலையில் ட்ரெயினர் அண்ணே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஏய் தம்பி, ஆமா அந்த காலேஜ் எடுத்துரும். தனியில வேணும்பா. பேசு அத்தை. போயிட்டு வரோம். இப்போ சொல்லுங்க. காலை சாப்பாடு திருச்சி எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. மத்தியானம் சாப்பாடு 2 மணிக்கு இங்கே. நைட்டு வந்து 7 மணிக்கு இன்னொரு லக்கம். நைட்டு வந்து 2 லக்கம் சாய்ஸ். 3 இருக்கு. 3 லக்கம் சாய்ஸ் எங்கே வேணால் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து சாப்பாடு ஆகல வீட்டில். கொஞ்சம் நான் அவ்வளோதான் நீங்கள் முடிஞ்சு. போதும். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூக்கம் வர மாதிரி இருக்கா, அதனால் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு மேக்கப் வேறு போகணும். இன்னொரு 2 ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம அதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.